மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வந்திருக்கிறாரு. பிரதமர் மோடியோடு இணைந்து 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இப்போ புதினுடைய வருகை அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு வருகிறார். புதினுடைய இந்திய வருகை அப்படிங்கிறது ஒர்க்கிங் அல்லது அஃபிஷியல் விசிட் இல்லை, மாறாக ஸ்டேட் விசிட், அதாவது அரச முறை பயணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட் விசிட் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த தூதரக மரியாதையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சிறப்பு காவல் படை மரியாதை, 21 துப்பாக்கி குண்டுகள் முழக்கம், குடியரசுத் தலைவருடைய அதிகாரப்பூர்வ விருந்து அப்படின்னு அனைத்து விதமான மரியாதைகளும் இந்த பயணத்தின் போது அந்த தலைவருக்கு வழங்கப்படும். ஸ்டேட் விசிட்டுகளின் போது 2 நாடுகளுடைய உறவின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய நீண்டகால ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பாதுகாப்புத்துறை தான் இந்தியா ரஷ்யா உறவின் முதுகெலும்பாக நீண்ட காலமாகவே இருந்து வரக்கூடியதாக இருக்குது. கடந்த ஆண்டு யுக்ரைனுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் அதிக இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்திருக்கிறது. உலகின் மொத்த நாடுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்தியா 8.3% இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செஞ்சிருக்குது. இதில் ரஷ்யாவிடமிருந்து மட்டும் 38% ஆயுதங்களை இந்தியா வாங்கியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்திய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, இதுவும் ரஷ்யாவிடமிருந்து நாம் பெற்றது தான். 2018ஆம் ஆண்டு 45,000 கோடி ரூபாய் மதிப்பில் 5 S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குறதுக்கு இந்தியா ரஷ்யாவோட ஒப்பந்தம் மேற்கொண்டுச்சு. அதில் ஏற்கனவே 3 அமைப்புகள் விநியோகம் செய்யப்பட்டுருச்சு, நாம் அதை ரிசீவ் பண்ணிட்டோம். எஞ்சி இருக்கக்கூடிய 2 S-400 அமைப்புகளை விரைவாக விநியோகிக்க வேண்டும் அப்படின்னு புதின் கிட்ட இந்தியா கோரிக்கை வைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல S-500 Prometheus, Sukhoi Su-57, Sukhoi 30 MKI மேம்பாடு அப்படின்னு இதெல்லாமும் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்புங்கிறது இன்னொரு முக்கியமான அம்சம். யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவுடைய எரிசக்தி ஏற்றுமதிக்கு மேற்கத்திய நாடுகள் தடை விதிச்சிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா ரஷ்யாவுடைய முக்கியமான எரிசக்தி மற்றும் வர்த்தக பங்காளியாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதினால 2 தரப்பு வர்த்தகமும் சாதனை அளவை எட்டியிருக்கிறது. புதின் பயணத்தின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது வர்த்தக ஏற்றத்தாழ்வை குறைப்பதாக இருக்கும். அதாவது ரஷ்யாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை அதிகரிக்க செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதேபோல் இன்னொரு முக்கியமான அம்சம் கவனிக்கப்படக்கூடியதாக மாதிரி இருக்கிறது ரூபிள் ட்ரேட். அது என்னன்னா, அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ரூபிள் அடிப்படையிலான பரிவர்த்தனை அமைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து 2 தலைவர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. புதினுடைய வருகை அப்படிங்கிறது ரஷ்யாவை தனிமைப்படுத்த அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகும். இந்தியா தொடர்ந்து அழுத்தத்துக்கு அடிபணியாமல் தன்னுடைய சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதாகவும் உலக அரங்கத்தில் இது பார்க்கப்படும் அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க.